ஓகே. ஹாய் ஃபாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ்னா என்ன? ஜெம்ஸ்டோன்ஸ்க்கும் ராசிக்கும் என்ன சம்மந்தம்? ராசிக்கும் மனுஷனுக்கு என்ன சம்மந்தம்? ராசி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஜெம்ஸ்டோன்ஸும் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக மறுபடியும் சொல்லிடுறேன். ராசி ராசி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ராசி உண்மையா அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது ராசி ஜெம்ஸ்டோன்ஸ் இதெல்லாம் உண்மைதான். ஆனா அது எல்லாம் ஜெம்ஸ்டோனுங்கிறது ஒரிஜினலா இருக்கும். கல்லா இருந்தா கண்டிப்பா வேலை செய்யும். சரியா? இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்களே, இதெல்லாம் உருட்டு, கல்லுலாம் ஒன்றும் பவர்லாம், கல்லுல எப்படி பவர் வரும்? கல்லு எப்படி பவர் இருக்கும்? கல்லு தானே அது, அதுல எப்படி பவர் வரும்? எப்படி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா சில பேர். ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற ஒரு இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 2 ஒரு குண்டு போட்டாங்க, பாம். அந்த பாம்போடைய பேரு லிட்டில் பாய். அது என்னது? அதுவும் ஒரு கல்லு தான், அதுவும் ஒரு வகையான கல்லு தான். அதுக்கு பேர் யுரேனியம்னு சொல்லுவாங்க. வெறும் 260 கிலோ தான் அந்த யுரேனியம். 260 கிலோ யுரேனியத்தை அந்த சிட்டி மேலே போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான பவர் அதில் இருக்கு. அது மாதிரி கல்லில் பவர் இல்லை, கல்லுலாம் ஒரு சக்தியும் கிடையாது, ஒரு பவரும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த யுரேனியம் எங்கேயாவது கிடைச்சதுன்னா ஒரு சின்ன பிட்டு, ஒரு மில்லிகிராம் லைட்டாக கையில் எடுக்க முடியுதானாவது பாருங்க. சரியா? ஸோ மறுபடியும் வந்து கல்லெல்லாம் பொய், கல்லுலாம் வந்து எதுவுமே சக்தி கிடையாது, அதெல்லாம் உருட்டுறாங்க, ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு போய் படிச்சு பாருங்க. இப்பதான் மொபைல்ல எல்லாம் வருது, படிச்சு பாருங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய பேர் பிளாக்ஸ் எழுதுறாங்க இந்த மாதிரி. இதெல்லாம் என்ன அப்படின்னு உண்மையா பொய்யா ஃபேக்ட் செக் பண்ணுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க படிச்சு தெரிஞ்சுக்குங்க. யாரோ ஒருத்தர் வந்து அதெல்லாம் உருட்டுப்பா, அதெல்லாம் நம்பாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, அதோட நிறுத்திக்காதீங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஓ அவரே சொல்லிட்டாரு, ஓ அவரு சொல்லிட்டாரா, இவரே சொல்லிட்டாரு, ஓ இவரே சொல்லிட்டாரா. யாரு சொன்னாலும் உங்களுக்கு நீங்களா தெரிஞ்சு பேசுங்க. சரியா? அதுக்காக போயிட்டு எவனா ஒரு டுபாகூரை பார்த்துட்டு அவங்ககிட்ட எதையாவது ஒரு ஸ்டோனை, ஏன்னா இந்த உலகத்துல ஏமாத்துறவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயமே கிடையாது, அர்த்தமும் இல்லை. இந்த கல்லு பொறுத்த வரைக்கும் கல்லா இருந்தா கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா நிறைய பேர் வந்து, நிறைய ஜோசியக்காரங்களும் சரி, மற்ற நகைக்கடைகள்லயும் சரி, அவங்களுக்கு கல்லை வந்து கண்ணாடியில் சில பேர் செஞ்சு கொடுக்குறாங்க. சில பேர் வந்து வெறும் கலர் கூழாங்கல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. உண்மையா கல் அப்படின்னா உங்க ராசிக்கு என்ன கல்லோ அது கண்டிப்பா வேலை செய்யும். அது உண்மையான கல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது வந்து சாத்தியம் கம்மி தான். உண்மையான கல்லுங்கிறது நமக்கு தானா அமையும், அவ்வளவுதான். சரி, இதுக்கு டெஸ்டிங் லேப்ஸ்லாம் கூட இருக்கு, அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க, டெஸ்டடு இது ஒரிஜினல் கல்லா அப்படின்ட்டு. இப்போ அதுவும் வந்து சில பேர்லாம் டூப்ளிகேட்டாக சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆனால் உங்களுக்கு அமையறதை பொறுத்து தான். கல் வந்து உங்களுக்கு அமையறதை பொறுத்து. நம்பிக்கையாக ஒரு கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அது வேலை செய்யும். நான் இது வரைக்கும் கொடுத்துருக்குற எல்லாருக்கும் வேலை செஞ்சுருக்கு. ஒரே ஒரு இது மட்டும் ரிசல்ட் தெரியல. என்னன்னா, ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர், அவருக்கு வந்து குழந்தை இல்லை, அதுக்காக சில ஸ்டோன்ஸ் அவருக்கு கொடுத்துருந்தேன். அது கொடுத்து பல வருஷம் ஆச்சு. இப்போ அவருக்கு குழந்தை இருக்காளேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப வருஷமா நான் வேற ஊருக்கு வந்ததுனால அவர்கிட்ட பேசுறது மறந்து போச்சு, அப்படியே விட்டாச்சு. ஸோ இன்னொரு நாள் கேட்கணும், அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா அந்த இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாக்கியம். இந்த குழந்தை இதெல்லாம் பாக்கியம். அது வந்து முன்னாடி வரைக்கும் பாக்கியமா இருந்தது. அதாவது ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட பாக்கியன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து பியூர் சயின்ஸா மாறி போச்சு. அது என்ன பியூர் சயின்ஸ் அப்படின்றீங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த சாப்பாடு எல்லாம் பெஸ்டிசைடு அது இதுன்னு போட்டு, கெமிக்கல்ஸ் போட்டு எல்லாமே இதாகிட்டு மனுஷனுடைய ஆற்றல், அந்த இது இருக்கு இல்லையா, குழந்தை பெற்று கொள்ளக்கூடிய ஆற்றல், அதை செயற்கையாவே முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டுட்டு செயற்கை கருத்தரிப்பு அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ நேச்சரை வந்து, இயற்கையை மனுஷன் டிஃபீட் பண்ண ஆரம்பிச்சு பல வருஷங்கள் ஆகுது. அது வந்து இயற்கை மொத்தமா அழியும் போது இவன் செயற்கையா உருவானதும் தானா அழிய ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் அது மொத்தமா சோலி முடிச்சு விட்டுரும், எல்லாமே அழிஞ்சிடும்.
ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம என்னென்ன ராசிக்காரங்க என்னென்ன ஜெம் ஸ்டோன் போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். மொத்தம் ஒரு ஒரு ராசிக்காரங்களும் 3 ஸ்டோன் போடணும். ஒன்று வந்து லக்கி ஸ்டோன், இன்னொன்று பாக்ய ஸ்டோன், இன்னொன்று முக்கியமானது லைஃப் ஸ்டோன். லைஃப் ஸ்டோன் தான் முதல்ல. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை சாதாரணமாக வாழணும், எந்த ஒரு கெட்ட நேரம் கஷ்டமான காலகட்டமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து மேலே இருக்கணும். ஓரளவுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையாவது, கஷ்டமான காலங்களில் ஒரு சாதாரண வாழ்க்கையாவது வாழணும். கொஞ்சம் நல்லா இருக்கிற டைம் நல்லா இருக்குங்கிறதுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு மேலே மேலே போகணும், ஒரு ஹை லெவலுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எப்படி அப்படின்னா, ஒரு கடலில் நீங்கள் முழுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு லைஃப் போட் உங்கள் பக்கத்தில் வரும்போது அந்த டைமிங் நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு கடலுக்குள்ளே முழுகாமல் மிதந்துட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இது இந்த கெட்ட நேரங்களில் ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கான ஒரு சக்தி. உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னா அந்த போட்டில் எல்லா வசதியும் இருக்கும், நீங்கள் மேலே ஏறி உட்காந்து ஜம்முன்னு பயணம் பண்ணுறது தான் நல்ல நேரம். ஸோ இந்த ஸ்டோனுடைய வேலைகள். சரி, வேற என்ன இதோடைய வேலை? இதோடைய மெயின் வேலை என்ன தெரியுமா? உங்களுடைய ராசி என்னவோ அந்த ராசி நீங்கள் பிறந்த நேரத்தில் என்ன கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதோடைய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கல, லைட் சோர்ஸ் அந்த எனர்ஜி கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் லைட்டை உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்டோன்ஸ். ஸோ இப்போ வாங்க யார் யாருக்கு என்னென்ன ஸ்டோன் போடலாம். முதல் லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன், இது மூணுத்தையும் நான் சொல்லிடுறேன், சரியா? மேஷம், இவங்க லைஃப் ஸ்டோன் கோரல், லக்கி ஸ்டோன் ரூபி, பாக்ய ஸ்டோன் எல்லோ சஃபயர். அடுத்து ரிஷபம், இவங்களுடைய லைஃப் ஸ்டோன் டைமண்ட், லக்கி ஸ்டோன் எமரால்டு, பாக்ய ஸ்டோன் ப்ளூ சஃபயர். அடுத்து மிதுனம், மிதுனமுடைய லைஃப் ஸ்டோன் எமரால்டு, லக்கி ஸ்டோன் டைமண்ட், பாக்ய ஸ்டோன் ப்ளூ சஃபயர். அடுத்து கடகம், கடகமுடைய லைஃப் ஸ்டோன் முத்து, லக்கி ஸ்டோன் கோரல், பாக்ய ஸ்டோன் எல்லோ சஃபயர். அடுத்தது சிம்மம், சிம்மமுடைய லைஃப் ஸ்டோன் ரூபி, லக்கி ஸ்டோன் எல்லோ சஃபயர், பாக்ய ஸ்டோன் கோரல். அடுத்து கன்னி, கன்னியோட லைஃப் ஸ்டோன் எமரால்டு, லக்கி ஸ்டோன் ப்ளூ சஃபயர், பாக்ய ஸ்டோன் டைமண்ட். அதுக்கடுத்து துலாம், துலாமுடைய லைஃப் ஸ்டோன் டைமண்ட், லக்கி ஸ்டோன் ப்ளூ சஃபயர், பாக்ய ஸ்டோன் எமரால்டு. அதுக்கடுத்து விருச்சகம், விருச்சகத்தோடைய லைஃப் ஸ்டோன் கோரல், லக்கி ஸ்டோன் எல்லோ சஃபயர், பாக்ய ஸ்டோன் முத்து. அடுத்தது தனுசு, தனுசோடைய லைஃப் ஸ்டோன் எல்லோ சஃபயர், லக்கி ஸ்டோன் கோரல், பாக்ய ஸ்டோன் ரூபி. அடுத்து மகரம், மகரத்தோடைய லைஃப் ஸ்டோன் ப்ளூ சஃபயர், லக்கி ஸ்டோன் டைமண்ட், பாக்ய ஸ்டோன் எமரால்டு. அதுக்கடுத்தது கும்பம், கும்பமுடைய லைஃப் ஸ்டோன் ப்ளூ சஃபயர், லக்கி ஸ்டோன் எமரால்டு, பாக்ய ஸ்டோன் டைமண்ட். அடுத்து மீனம், மீனமுடைய லைஃப் ஸ்டோன் எல்லோ சஃபயர், லக்கி ஸ்டோன் முத்து, பாக்ய ஸ்டோன் கோரல். ஸோ இப்படி லைஃப் ஸ்டோன், லக்கி ஸ்டோன், பாக்ய ஸ்டோன்னு 3 இருக்கு. இப்போ இந்த லைஃப் ஸ்டோன் எதுக்கு? லைஃப் சாதாரணமாக ஒரு லைஃப், நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், பிறக்கிறோம், வாழ்கிறோம், அப்படியே ஒரு மாதிரி எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை சமாளிக்கிறது, இதை சமாளிக்கணும்னா அதுக்கு என்ன எனர்ஜி தேவை? ஒரு எக்ஸ்ட்ராடினரியா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கான என்ன மாதிரியான நம்ம ஐடியாஸ், பிளான்ஸ், ஒர்க் அவுட் இப்படி இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு எனர்ஜி. ஒரு 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 பொம்மை இருக்குது, நடந்து போகிற பொம்மை இருக்குது, அது பேட்டரி போட்டால் தான் இயங்கும். அந்த பேட்டரி போட்டு இந்த பொம்மை என்ன பண்ணுதுன்னா பேட்டரி டவுனாக இருக்குது, அதாவது ஒரு கெட்ட காலம் அப்படின்னா இந்த பொம்மை எப்படி நடக்க வைக்கிறோம்னா இதில் போய் இடிச்சு நின்றுக்கிட்டே இருக்கும். அதுவே அந்த பேட்டரி கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேட்டரி அப்படிங்கும்போது ஏற்கனவே பேட்டரி இதாகி போச்சு, ட்ரெயின் ஆகிடுது. ஸோ இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி போடுறோம் அப்படின்னா இதை நகர்த்திக்கிட்டு அது நடக்கும். இந்த அப்டக்கிள் இருக்கு இல்லையா, இதை நகர்த்திட்டு அது மட்டும் நடந்து போகும். இதுதான் வந்து இந்த பேட்டரியோடைய செயல்பாடு எப்படியோ அந்த மாதிரி தான் ஒரு ஜெம்ஸ்டோனுடைய செயல்பாடும் இருக்கும். சூரிய ஒளியிலிருந்து உங்களுக்கு என்ன எனர்ஜி கிடைக்கலையோ அதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் எல்லா எனர்ஜியும் கிடைக்கும் போது நீங்கள் நல்லா செயல்படுவீங்க, திங்க் பண்ணுவீங்க, பிளான் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அப்போ ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பேசிக். ஸோ ஸ்டோன் போட்டால் அது ஆகுமா இது ஆகுமா மறுபடியும் 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 கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா நீங்கள் நெட்டில் தேடி படிச்சு பாருங்க. அதனால நெட்டில் படிச்சு பாருங்க. உங்களுக்கு தேவை
உங்களுக்கு ஓகே இதை நான் படித்தேன், இத்தனை இதில் இப்படி சொல்லியிருக்காங்க, அது உண்மையாக இருக்குமா? அப்போ ஒரிஜினலாக எனக்கு ஸ்டோன் வேணும், நல்ல ஒரு ஸ்டோனாக வேணும் அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிங்கை செஞ்சு தரேன். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருங்க மீன்ஸ் நல்ல டைமாக இருந்தால், உங்களுக்கு நல்ல டைமாக இருந்ததுன்னா இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க. கெட்டாத டைமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சமாளித்து ஓரளவுக்கு ஓகே வாழ்கிற அளவுக்கான ஒரு ஆதாயமாவது இருக்குது, ஆதாரம் இருக்குது அப்படின்ற அளவில் போவீங்க. அடுத்தது உங்களுக்கு நல்ல டைம் வரும், அப்போ இன்னும் டாப் பீக்கு போயிடுவீங்க. ஸோ அதை பற்றிலாம் எந்த உரியும் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் கெட்ட நேரம் எல்லாத்துக்கும் வரும், அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா இது பிளானட்டோடைய மோஷன்ஸ். சூரியன் இருக்கு, பிளானட்ஸ் அப்படி சுற்றிட்டு இருக்கு இல்லையா? அப்போ இந்த பிளானட்டோடைய எனர்ஜி, நமக்கு சரியான எனர்ஜி கிடைத்தா சரியான வேலை செய்வோம். இது எப்படி நம்மளை பாதிக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தன் இருக்கேன், எனக்கு அடுத்து இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இப்படி இந்த சமுதாயம் இருக்கு இல்லையா, அந்த மனுஷங்கள், மிருகம், இப்படி எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு கியர் வீல் சிஸ்டம் தான். இப்போ நான் எனக்கு சரியான எனர்ஜி இருக்குது, என்னுடைய இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நான் சுத்துறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கிறது அவங்களுடைய இது கெட்ட நேரம் இருக்குது, அவங்க கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா அந்த ரொட்டேஷனல் ஃப்ரிக்ஷன் பவர் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செல்ஃப் ட்ரிவனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு பவர் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி தான் இது. ஸோ கண்டிப்பாக போட்டாகணுமா அப்படிலாம் இல்லை. சில பேருக்கு நேச்சுரலாகவே எல்லா எபிலிட்டிஸும் இருக்கும், அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். எனக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கலாம். இல்லை இதெல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க அது போய், அவங்க சொல்லிட்டாங்க இது போய் அப்படின்ற ஒரு தாட்டில் கூட அவங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம். இக்னோரன்ஸுங்கும் போது இவன் சொல்றதெல்லாம் நம்பணுமா அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போறாங்க இல்லையா? அதுல ஒரு நல்லது இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சொல்றேன், யாரா இருந்தாலும் உங்களுடைய கெட்ட நேரத்துல நீங்க கஷ்டப்படாம இருக்கணும், ஓரளவுக்காவது எல்லாத்தையும் சமாளிச்சு போகணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா உங்களுடைய நல்ல நேரத்திலே இந்த ஸ்டோன்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. உங்களுடைய ராசி என்னன்னு பார்த்து, இல்லைனா கிறிஸ்டியன்னா, முஸ்லீமு, சிங்கு, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்த் டைம் வச்சு நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் வரும். அதில் என்ன ராசின்னு பாருங்கள். இந்த ராசிக்கு உண்டான ஸ்டோன் என்னவோ அதை போட்டுக்குங்க. சேஃபாக, இது ஒரு வகையான சேஃப்டி மெத்தட் தான். போட்டுக்க கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் இல்லாமல், கஷ்டம் இருக்கும், கெட்ட நேரங்களில் கஷ்டம் இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்காவது தப்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த எனர்ஜி, ஸ்டோன்ல இருந்து ஸ்டோன் கொடுக்கக்கூடிய எனர்ஜி உங்களை செயல்பட வைக்கும். எதையாவது ஒன்று உங்களை ஆக்டிவாக வச்சு ஏதாவது ஒன்று அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் அது பண்ணிகிட்டே இருக்கும், ஆக்டிவாக உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். இதே மாதிரி உடல் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்குது ஸ்டோனுங்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஒரு கவலையும் வேண்டாம், ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏதாவது உடல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். இருந்தாலும் ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான ஸ்டோன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஃபாக்ஸ், இந்த வீடியோ இதோட முடிப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது ஜிம் ஸ்டோன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சில ஜிம் ஸ்டோன் ஆர்டர் கொடுக்குறாங்க, நீங்கள் நம்மக்கிட்ட தாராளமாக ஸ்டோன் ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு ரிங்காக செஞ்சு கொடுத்துடலாம், ரிங்காவோ பெண்டன்டாவோ செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் நல்லா இருக்கும் போதேவும் போட்டுக்குங்க. கெட்ட நேரம் வரும்போது இதெல்லாம் உங்களை பாதுகாத்து கொஞ்சம் ஐடியா பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சாதாரண நிம்மதியான, எந்த பிரச்சனையும் உங்களை எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான பிரச்சனைகளையும் கொண்டு போய் விடாமல் இது ஓரளவுக்கு உங்களை நீங்களே மேனேஜ் பண்ணி உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கான ஒரு பவரை அது கொடுக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிப்போம். பாய்.